ஹலோ விவாஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் ஐடியாஸ். இன்றைக்கான வீடியோவில் லித்தியம் பேட்டரி பேக்கை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இடத்தை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேட்டரியோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் இண்டிகேட்டரில் 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் இண்டிகேட் ஆகுது. பட் நம்ம மல்டிமீட்டர் வச்சு பார்க்கும்போது 0 வோல்ட்டுன்னு காமிக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் இருந்தால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒரு ஸ்டெப்பாக நான் பண்ணுறது என்ன பண்ணுறது புரியும். இந்த பேட்டரியை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை ஓப்பன் பண்ணனே உள்ளே பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேட்டரி பேக்லேருந்து செல்லை பொறுமையாக வெளியில் எடுத்துங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பவர் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாயிண்ட் பவர் இருக்குது. ஆனால் அவுட்புட்டில் வரல. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. பிஎம்எஸ் மேலே இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல்லாக மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிங்க எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குதுன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் ஒரு ரெண்டு செல்லாக செக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 7.5 வோல்டேஜ் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 7.5. எல்லா பேட்டரியும் அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். 7.5 எனக்கு இது சீரியஸில் கனெக்ட் பண்ணிக்கிட்டால 7.5 வருது. இப்போ அந்த பிஎம்எஸோட அவுட்புட்டில் பார்க்குறேன் 7.5 வருது. பட் நமக்கு வெளியில் தான் வரல. இப்போ பிஎம்எஸ்லாம் எதுவும் ஃபால்ட் இல்லை. பிஎம்எஸ்லேருந்து வர அவுட்புட் பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டு இருக்குது. அதை எப்படி ப்ராப்பராக சால்ட்ரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் ஆகாத இருக்க இன்னொரு எண்டையும் ரீசால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். பிஎம்எஸோட அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். அவுட்புட்டில் பாருங்கள் 7.5 வருது. இது 7.5 அவுட்புட் கொண்ட ஒரு பேட்டரி. சென்ட்ரல் லைன் செக் பண்ணும்போது நமக்கு ஒரு செல்லுக்கான வேல்யூ காமிக்கும். ஒரு செல்லோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.75 வரும். பேட்டரியோட டாப்பில் அவுட்புட் லைன் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. அதால் நம்ம இப்போது ஒரு சின்ன காப்பர் ஒயர் வச்சு அதை கொஞ்சம் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
பேட்டரியை பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். உள்ளே கனெக்ஷன் கொடுக்கும்போது வேறு எந்த ஒயரும் இது கூட டச் ஆகாத பார்த்துங்க. டச் ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும், பேட்டரி ஹீட் ஆகும். பேட்டரியோட டாப் கூட அந்த காப்பர் ஒயர் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ண காப்பர் ஒயரை சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். BMS மேலே இருந்து ஸ்டிக்கர் எடுத்து BMSலேயே ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த பாக்ஸ் உள்ள பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கன்னை வச்சு ஒட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டரியில் ஒரு ஃபேனை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் நல்லா ஒர்க் ஆகுது ஸ்பீடாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம்.